நல்ல கைகளை ஆண்டுடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, துதி ஆராதனை செய்கிறோ, பிதாவே நன்றி சொல்கிறோ, தேவன் அருளிய சொல்லி மோடியா ஈவுக்காய் ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தேவன் சொல்லி மோடியா ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, பிதாவே பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே நன்றி சொல்கிறோ, கடந்த நாட்களில் பாதுகாத்தீரே காத்தீரே, சோதனையில் என்னை தேற்றி தைரியப்படுத்தினீர், கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே, தீராத நோய்கள தழும்புகளா சுகப்படுத்தினீரே, ஓ தீராத நோய்கள் எல்லாம் தழும்படுத்தினீரே, பிதாவே நன்றி சொல்கிறோ, இயேசுவே பிதாவே இயேசுயா நன்றி சொல்கிறோ, தூய ஆவியே தூய
எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே, உண்மையாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் கண்ணின் மணி போல. இயேசுயா நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்த்தால் நாள் முழுவதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்தால் நாள் முழுவதும் இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிறார். நாட்கள் கடந்து போகிறது, காலங்கள் கடந்து போகிறது, நிமிடங்கள் கடந்து போகிறது. கூட இருக்கிறவர்கள் கடந்து போகிறார்கள். நம்பினவர்கள் பல நேரங்களில் நம்ம ஏமாற்றி விடுகிறார்கள். ஆனால் கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் எதிலும் மாறவில்லை. அவர் அன்பு மாறவில்லை. அவருடைய பாசம் மாறவில்லை. அவருடைய இரக்கம் மாறவில்லை. அவருடைய கிருபை மாறவில்லை. இந்த உலகத்தில் பல நேரங்களில் நம்ம நம்பி இருந்த நிறைய காரியங்கள் நமக்குள்ள ஏமாற்றங்களை, வேதனைகளை நமக்கு கொடுத்தாலும் நம்ம ஆராதிக்கிற தேவன், நாம சேவிக்கிற தேவன், நம்ம ஆட்கொள்ளுகிற தேவன் ஒரு நாள் நம்மளை கைவிடவே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணின கர்த்தர் நமக்கு ஏராளமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணி எண்ணிப்பா எண்ணிப்பா எபினேசர் செய்த நன்மைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் அருமையா சொல்றாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, வாலிகளை செலுத்திடுவோ. நன்றி ஓ கோடி கோடி நன்றி, வாலிகளை செலுத்திடுவோ. எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகள். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய
சேர்ந்து விடுதலையோடு சொல்ல போகிறோம். ஓ thank you Lord. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நாட்கள் நாட்கள் முடியும் வரை, ஓ ஜீவன் பிரியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயில் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஓ எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் ஓ நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளினாலும் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. ஆஹா பாவி மேல் என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, ஓ உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் ஓ ஜீசஸ் ஹalleluya ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே, உம்மையே உம்மையே ஆராதிப்பே. உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பே. ஹalleluya. உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம்மை மகிமைப்படுத்த. ஓ thank you. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் Hallelujah. 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 Hallelujah.
இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்தார், இதுவரையிலும் நம்மோடு கூட இருந்தார், நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார். எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு விஷயம் நம்முடைய கைகளை உயர்த்தி இம்மானுவேல் தேவன் நம்மோடு, இம்மானுவேல் இயேசுவே, ஓஹோ உயரட்டும். அவரே சிறந்தவர், அவரே பெரியவர், அவரே மேலானவர். அவரை போல நல்ல தெய்வம் இல்லை. அவரை உயர்த்தவும் அவரை மகிமைப்படுத்தவும் இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அவரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முழு இருதயத்தோட நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவன் நமக்கு கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் கிருபையாக நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார் என்றால் தேவன் நம்மில் வைத்து அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இந்த நாளில் தேவன் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தைகளை நாம் தியானித்து நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதன் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் அதன் 28ஆம் வசனம். அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவனால் தீர்க்கதரிசியினாலே முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தை என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் இந்த பூமியிலே சீக்கிரமாய் தேவன் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அநேக காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்காய் தேவ சமூகத்தில் தவித்து கொண்டிருக்கிறோம். இது எப்பொழுது நடக்கும், இந்த காரியம் எப்பொழுது என் வாழ்விலே கைகூடி வரும் என்கிற ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போகிறது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை எப்பொழுது எனக்கு நிறைவேறும், என் வாழ்விலே நடக்கும் என்கிற ஒரு நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரமாக நான் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கப் போகிறேன். இந்த மாதம் தேவன் கொடுக்கிற வார்த்தை சீக்கிரமாய் நடக்கும். தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன் என்று தெரியாது. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்தால் அது உங்கள் வாழ்விலே நிச்சயமாய் நடக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒருவேளை தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கவில்லையே, இந்த காரியம் இப்பொழுது நடந்திருந்தால் நலமாய் இருந்திருக்குமே, இப்பொழுது இந்த விஷயம் என் வாழ்விலே கைகூடி இருந்தால் அது எனக்கு வசதியாக இருந்திருக்குமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய எதிர்பார்ப்புகளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கிறவைகளும் அநேகம் இருக்கலாம். ஆனால் அவர் செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை அவருடைய வேளையின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை உங்கள் காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நிலைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். தாமதமாகிறதே என்று நீங்கள் வருத்தப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் நான் காரியத்தை செய்து முடிக்கப் போகிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்ன காரியம் உங்களுக்கு சீக்கிரமாய் நடக்கும் என்பதை குறித்து வேதத்திலிருந்து 1-2 காரியங்களை இன்றைக்கு நான் சொல்லி இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக, தேவனுடைய வார்த்தையில் இருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. வேதத்தை நீங்கள் புரட்டி கொள்ளலாம். பாருங்கள், 20ஆம் சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. சங்கீதத்தின் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் அதன் 4, 5 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று நம்ம படிக்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது எதை கர்த்தர் சீக்கிரமாக நிறைவேற்றுவார் என்று நம்ம வாசிக்கும் பொழுது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி என்று வாசிக்கிறோம். ஒன்று, உன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். மனுஷனுடைய இருதயத்தில் ஏற்படுகிற விருப்பங்கள் ஏராளம் இருக்கிறது. அநேக காரியங்களை நம்ம விருப்பத்தோடு தேவ சமூகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த நாட்களில் நீங்கள் எதை விருப்பத்தோடு கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளே சில காரியங்களை விரும்பி ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியம் எனக்கு நடக்குமா என்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்கள், விருப்பத்தின் அடிப்படையில் சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. வேத புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீதிமானுடைய விருப்பத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். நீதிமானுடைய விருப்பம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறது. உங்கள் மனதில் ஏதோ ஒரு விருப்பம் நீண்ட காலமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விருப்பத்தை தேவ சமூகத்தில் சொல்லி நீங்கள் கேட்கிறீர்கள். அதை கர்த்தர் அறிவார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீண்ட காலமாய் நீ விரும்பின காரியம் உனக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ அது சீக்கிரமாய் நடக்கப் போகிறது. ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்கலாம். படித்து முடித்தும் பல நாட்களாய் வேலை தேடி கொண்டிருக்கிறேன், இந்த வேலை எனக்கு கிடைக்காதா, அதுவும் இந்த டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கணும், அதுவும் இந்த இடத்துல கிடைக்கணும், இந்த இடத்துல எனக்கு இந்த வேலை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விருப்பத்தோட நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். பிரியமானவர்களே, நன்றை கவனியுங்கள், விருப்பத்தை அறிகிற ஆண்டவர். ஆகவே இந்த மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், எது சீக்கிரமா நடக்க போகுது தெரியுமா? நீங்கள் விரும்பினது சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆண்டவருக்கு தெரியும், நீதிமான் தகாததை விரும்ப மாட்டான். நீதிமான் தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு சித்தமானதை விரும்புவார்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள்? எதற்காக தேவ சமூகத்தில் விரும்பி ஜெபிக்கிறீர்கள்? நீ விரும்புகிற காரியம் என்ன?
அது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் மனதிலேயே நீங்கள் அவைகளை வைத்திருக்கலாம், மற்றவரிடத்தில் நீங்கள் அதை ஷேர் பண்ணாமல் இருக்கலாம், மற்றவரிடத்தில் நீங்கள் சொல்லாமல் இருக்கலாம். நீண்ட காலமாக என் மனசிலே வச்சு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, அது சீக்கிரமாக நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதை உங்கள் வாழ்விலே செய்ய போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் சில விருப்பத்தின் அடிப்படையிலே உண்டாயிருக்கிறது, இல்லாவிட்டால் கிடைக்கிறது என்று வேதத்திலே நம்ம வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, பாருங்கள், இயேசு கூட ஒரு மனிதன் வியாதிப்பட்ட நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு அவன் பாருங்கள் தனியே அவன் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுது இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அவன் சுகத்தை பெறுவதற்கான இடத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறான். சுகத்தை பெறுவதற்கான வழிமுறைகளும் அவனுக்கு தெரியும் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகிலே. ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அநேகர் சுகம் பெறுவதற்கு இவன் வழி காட்டுகிறான். அப்ப இவனுக்கும் வழி தெரியும், நிறைய பேர் சுகம் பெறுவதற்கும் இவன் வழி காட்டுகிறான். அருமையானவர்களே, ஆனால் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லை. பாருங்கள், சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தின் அருகாமையிலே இருக்கிறான். தூதன் வந்து குளத்தை கலக்கிற நேரத்தில் இறங்குறவர்களுக்கு சுகம் உண்டாகும். அப்போ அவன் எங்கேயோ தூரமா இல்லை, சுகம் பெறுவதற்கு வழியான அருகிலேயே அவன் இருக்கிறான். அநேகர் சுகமாக்கப்படுகிறதையும் பார்க்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையிலான அற்புதம் நடக்கலை. இயேசு அவனிடை பார்த்து அவன் நிலைமையை அறிந்து அவனை தேடி வந்து கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? பாருங்கள், அந்த விருப்பத்தை பார்த்து ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். நான் சொன்னது போல சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் விருப்பத்தின் அடிப்படையிலேயே கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை தேவன் உங்களுக்குள் திணிக்க மாட்டார். விருப்பம் இல்லாத ஒன்றை உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்பவில்லை. உனக்கே விருப்பம் இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறவர். விரும்பாத ஒன்றை உங்களுக்குள் அவர் திணிக்கிறவர் அல்ல. விரும்பாத ஒன்றை உங்களுக்கு அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருக்கா, இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை நான் அனுபவிக்க வேண்டும். ஏசா வாழ விரும்பல, ஏசா ஆசீர்வாதத்தை அனுபவிக்க விரும்பல. அவன் சொல்லுகிற, நானே சாக போகிறேனே, எனக்கு எதற்கு சேஷ்ட புத்திர பாகம், நான் நீ வச்சிக்க அப்படின்னு சொல்றானா. விருப்பம் இல்லாத அவனுக்கு எப்படி அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கிருபை கிடைக்கும்? ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை. அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பினான். அந்த விருப்பம், பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த விருப்பம் அவனை சில நேரத்தில் ஒரு தவறான நிலைக்குள்ளேயும் கொண்டு போகுது பாருங்க. அப்பா கிட்ட போய் வேஷம் மாறி, பேச்சை மாற்றி, எல்லாவற்றையும் பாருங்க ஏமாற்றி. அவனுக்கு ஆசை இருக்கு, அவன் நான் போன வழி சரியில்லை. அவன் இருதயத்தில் விருப்பம் இருக்கு, நான் நல்லா இருக்கணும், நான் வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு. அதை பெற்றுக்கொள்வதற்கு அவன் தெரிந்து கொண்ட வழி சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கு, நல்லா வாழணும்னு விருப்பம் இருக்கு, வாழ்க்கையில் முன்னேறணும்னு விருப்பம் இருக்கு, வாழ்க்கையில் சுகித்திருக்கணும்னு விருப்பம் இருக்கு. ஆனால் அவர்கள் தெரிந்து கொள்கிற வழி சரியில்லாமல் இருக்கு, அவங்க போகிற பாதை சரியில்லாமல் இருக்கிறது. அதனால தான் அவங்க வாழ்க்கையில் அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனிடத்தில் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கு, அந்த வழியில் போகணும், அந்த வழியை தெரிந்து கொள்ளணும். அருமையான யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அல்ல, தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிற வழியில் போகணும். யாக்கோபுக்கு விருப்பம் இருந்துச்சு, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்குரிய வழி சரியில்லாமல் இருந்தது. பிரியமானவர்களே, ஆனாலும் ஆண்டவர் அவன் ஆசீர்வதிச்சாரு, நல்ல சொப்பனங்களை கொடுத்தாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்தார், வார்த்தைகளை கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் பாருங்கள், அவன் வாழ்க்கையில் அந்த விருப்பம்தான் கடந்த காலங்களிலே அவன் வாழ்வில் அநேக நன்மைகளை இல்லாமல் இருந்தாலும் இப்பொழுது அவன் இருக்கிறவனாய் அவன் மாற்றப்படுகிறான் என்றால் அவனுக்குள் இருந்த விருப்பம். என்னை ஆசீர்வதியும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறான் என்றால் அவன் விரும்பினான். எப்படி விரும்புகிறான், எப்படி அந்த வழியை தேடுகிறான்? யாப்போக்கு நதியை கடந்து எல்லாரையும் அக்கறைப்படுத்தி முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை தேடி அந்த விருப்பத்தினால் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். அதான் வழி, அதுதான் அவன் வாழ்க்கையில இப்பதான் அவன் சுதந்தரித்துக் கொள்கிறான். நீண்ட நாள் கனவு இருக்கு, நீண்ட நாள் வாக்குத்தத்தம் இருக்கு, நீண்ட நாள் நான் ஆசீர்வாதம் இருக்கு,
ஆனால் 20 வருஷம் அவன் வாழ்க்கையில் அவன் அதை அனுபவிக்கலை. இப்போ பாருங்க, அவன் விரும்பினது இப்போ நடக்குதுன்னு சொன்னால் அவன் சரியான வழியில் அதை பின்பற்றுகிறான். முழங்கால் போடுகிறான், ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறான், விடாப்பிடியாய் கேட்கிறான். அப்போ நீண்ட நாளான விருப்பம் அவனுக்குள்ள நிறைவேறாமல் போனதற்கு காரணம், போக வேண்டிய விதத்தில் அவன் போகலை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் அவன் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போதான் 20 வருஷம் கழிஞ்சதுக்கு பிற்பாடு தான் அந்த வழியில் சரியா போகிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறார். நான் தேவனுடைய முகத்தை தரிசித்தேன், நான் அவருடைய முகத்தை பார்த்தேன், என் இருதயம் அவருடைய முகத்தை தேடினது. இப்போ கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எதை கர்த்தர் நிறைவேற்ற போறார் தெரியுமா? உங்களுடைய விருப்பம் சீக்கிரமாய் நடக்க போகிறது. பல நாட்களாய் காத்திருக்கிறீர்கள் அல்லவா? பல நாட்களாய் வாக்குத்தத்தத்தின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீர்கள் அல்லவா? பல நாட்களாய் வாக்குத்தத்தங்களை வாசித்து அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னாரே, ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாரே, என்னோடு கர்த்தர் பேசினாரே என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இனிமே தாமதிக்காது, உன் விருப்பம் சீக்கிரமாக நடக்க போகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, நான் சீக்கிரமாக சில காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். ஆமென். நான் சீக்கிரமாக சில காரியத்தை உன் குடும்பத்தில் நான் செய்ய போகிறேன். அவளோடு காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த மாதத்தில் நடந்துராதா, இந்த மாதத்தில் நடந்துராதா என்று சொல்லி 5 மாதங்கள் வேகமாய் ஓடிவிட்டதே. இந்த மாதத்தில் ஆகிலும் இந்த வருஷத்தின் பாதி கடந்து போய்விட்டது, இப்பமாச்சும் ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று தானே கேட்கிறீர்கள். நடக்கும், நிச்சயமாய் நடக்கும், தாமதமில்லாமல் நடக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் களிகூர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் சீக்கிரமாய் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நீங்கள் கேளுங்கள், இந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இரண்டாவது, அதே 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள், அடுத்த வசனம் 5ஆம் வசனம், நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தில் கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இரண்டாவது, தேவன் சீக்கிரமாய் தமது காரியத்தை நிறைவேற்ற போகிறாராம். எது சீக்கிரமாக நடக்க போகிறது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரமாய் நடக்கும். சில நேரங்களில் நம்ம இருதயத்தின் ஆழத்திற்குள்ள விரும்பின காரியங்கள் இருக்கிறது, நம்ம மனசில் விரும்பி அப்படியே விட்டுறோம். ஆனால் அடுத்து என்ன செய்கிறோம்? விருப்பத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறோம், அதுதான் வேண்டுதல். நீங்கள் எதை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ வேண்டுதல், அது சீக்கிரமாய் நடக்க போகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? உங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரமாய் நடக்கும். நாம் அநேக காரியங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு உண்டான வழிமுறைகள் ஜெபம்தான். நம்ம ஆண்டவரிடத்தில் எப்படி நம்ம கேட்கிறோம், எப்படி நம்ம தேவ சமூகத்தில் கேட்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போ நம்ம காரியத்தை ஆண்டவர்கிட்ட எப்படி கொண்டு போகிறோம்? ஜெபத்தின் வழியாக. ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல்களை பாருங்கள், நம்ம தேவ சமூகத்தில் சொல்லுகிறோம். சில காரியங்களுக்காக நம்ம தனித்து ஜெபம் பண்ணுறோம், சில காரியங்களுக்காக நம்ம சபையில் ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்காக நம்ம பாருங்கள் தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறோம், பல நிலைகளில் ஜெபிக்கிறோம், பல நேரங்களில் பல விதங்களில் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் சொல்கிறோம். ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விருப்பம் மனசுக்குள்ளே இருக்கு, வேண்டுதல் அறிக்கை செய்கிறோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறோம், நம்முடைய மனதில் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்கிறோம். அதுதான் ஜெபம். பாருங்க, இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ நீங்கள் என்ன காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அது சீக்கிரமாய் நடக்குமா? நீங்கள் என்ன ஜெபிக்கிறீங்க? என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள்? எனக்கு தெரியாது. உங்கள் ஜெபம் எனக்கு தெரியாது. உங்கள் ஜெபம் நான் அறியவில்லை. ஜெபம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு.
அருமையானவர்களே, ஜெபம் என்பது தனது காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் சொல்லுவதுதான் ஜெபம். அப்போ நீங்கள் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்கள் வேண்டுதல்கள் என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் வேண்டுதல் செய்தாள். தன் குறைவு நிறைவாகணும், தனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், தன் வீட்டில் ஒரு சந்தோஷம் உண்டாகணும், நான் நினச்சது நடக்கணும், நான் எதிர்பார்த்தது நடக்கணும், நான் விரும்பினது நடக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் வேண்டுதல் செய்தாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம் பவர்ஃபுல் ஜெபம். நிறைய ஜெபம் இருக்குது, நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், நிறைய ஜெபம் இருக்குது. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையான ஜெபம். வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை கட்டினான், பிரதிஷ்டை எல்லாம் நடைபெற்றது, அருமையான மகிமை வெளிப்பட்டது, ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ந்து களி கூர்ந்தார்கள், எல்லாம் இருந்தது. அப்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எப்படி முக்கியப்படுத்துகிறார் பாருங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு நான் கேட்பேன், நான் கவனிச்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் அது வல்லமையான ஜெபம். என்னுடைய பிள்ளைகளே, அதற்காக உங்கள் தனி ஜெபம் எல்லாம் வல்லமை இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் குழுவாக இணைந்து ஜெபிக்கிறதெல்லாம் வல்லமை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தருடைய முகத்தை நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் கண்ணீரை அவர் பார்க்குறாரு. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறாள், கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவளுடைய ஜெபம் மற்றவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது. ஏன் இவள் இப்படி இருக்கிறாள், ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்கிறாள்? உண்மைதான், நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் அநேகருக்கு பைத்தியமாய் தோன்றும். உனக்கு வேலை இல்லையா, உனக்கு தொழில் இல்லையா, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஏன் ஜெபம் பண்ணுற, சர்ச்சில் போனாலும் ஜெபம் பண்ணுற, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண தான் அந்த கடவுள் கேட்பாரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பைத்தியமாக இருக்குது. ஆனால் நமக்கு அது தேவ பலனாக இருக்குது. உலகத்துக்கு பைத்தியமாக தோன்றுகிற எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பலனாக இருக்கும். ரட்சிப்பு உலகத்துக்கு பைத்தியமாக தெரியுது, அபிஷேகம் உலகத்துக்கு பைத்தியமாக தெரியுது. ஆனால் நமக்கு அது தேவ பலன். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். கவனிங்க, அப்போ தேவனுடைய ஆலயத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறாள். வேதம் சொல்லுகிறது, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாராம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. எத்தனை நாட்களாக இந்த ஆலயத்தில் வந்து அழுதுருக்கீங்க, எத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாட்கள் ஆண்டுடைய பாதத்தில் உங்கள் காரியங்களை எழுதி கொடுத்துருக்கிறீங்க, ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நடக்கலையா, இதுவரைக்கும் ஒரு அசைவுமே உண்டாகலையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய வேண்டுதல் சீக்கிரமாய் நடக்கும். ஒரு நல்ல செய்தி உனக்கு வரும். நல்ல செய்தியை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். ஆண்டவர் உனக்கு அனுப்புகிற செய்தி உன்னை கலங்க பண்ணுகிற செய்தி அல்ல, உன்னை மகிழ்விக்கிற செய்தி. தீர்க்கமாய் சொல்லுகிறேன், உன்னை மகிழ்விக்கிற செய்தி உனக்கு வருகிறது. உன்னை கலங்க பண்ணுகிற செய்தி அல்ல, உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற செய்தி. ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி போயிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து வருத்தப்படுகிறீர்கள். அப்படியே இப்படி நடந்து விட்டது, ஐயோ ஏன் இப்படி நடந்தது, ஏன் இந்த காரியம் இப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்க, வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, சீக்கிரமாய் சில காரியத்தை நான் செய்ய போகிறேன். எது நடக்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அது உங்கள் வாழ்வில் நடந்துவிட்டது என்று கலங்குகிறீர்களா? எது எனக்கு வரக்கூடாது என்று நினைத்தேனோ அது எனக்கு வந்துவிட்டது என்று கலங்குகிறீர்களா? நான் நினைக்காத காரியங்கள் எல்லாம், நான் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் என் வாழ்விலே நடக்கிறது அப்படின்னு கலங்கிட்டு இருக்கீங்களா? மாறாக சில காரியங்களை கர்த்தர் செய்ய போறாரு. சீக்கிரமாய் கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய போறாரு. பயப்படாதீங்க. ஊழியத்தில் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, ஒருவேளை நீங்கள் நினைத்தது போல சில காரியம் உங்களுக்கு நடக்கலையா, நீங்கள் எதிர்பார்த்ததை போல சில காரியம் உங்களுக்கு இல்லாமல் போயிட்டா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைச்சதை சீக்கிரமாக நான் செய்ய போகிறேன். உன் வேண்டுதல்கள் சீக்கிரமாய் நடக்கும். எதற்காக அந்த ரங்கத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க? எல்லாரும் தூங்கினதற்கு பிற்பாடு ஆமென், நீங்கள் மட்டும் அமைதியாக உட்கார்ந்து ஜெபிக்கிறீர்கள். அது ஆண்டவருக்கு தெரியாதா?
பிரியமானவர்கள், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போனதற்கு பிற்பாடு நீங்கள் மட்டும் தனியே உட்கார்ந்து வீட்டின் கதவை பூட்டி கொண்டு பல மணி நேரம் தேவ சமூகத்தில் அழுகிறீர்களே, ஜெபிக்கிறீர்களே, எனக்கு ஒரு பதில் சொல்லித்தார், எனக்கு ஒரு பதில் வரட்டும் என்று கேட்கிறீர்களே, எனக்கு ஒரு உத்தரவு அருளும் என்று கேட்கிறீர்களே, நான் கேட்கிறதற்கு எனக்கு ஒரு பதிலை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறீர்களே, அதெல்லாம் எங்க போச்சது? அந்த ஜெபம் கர்த்தர் பார்க்கலையா? அந்த ஜெபத்தை தேவன் அறியலையா அப்படின்னு கேள்வி கேட்கிறீர்களே. உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் வேண்டுதலுக்கு பதில் வரப்போகிறது. ஆமென். சீக்கிரமாய் உன் வேண்டுதலுக்கு பதில் வரும். சீக்கிரமாய் உன் ஜெபத்திற்கு பதில் வரும். அந்நாளுடைய வேண்டுதல் ஆமென் கேட்கப்பட்டு ஆண்டவர் அந்த வேண்டுதலுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் பதில் கொடுத்த எவ்வளோ பெரிய சந்தோஷம் அந்த வீட்டில், எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். யாபேஸ் வேண்டிக் கொள்ளுகிறான், என்னை ஆசீர்வதிங்கப்பா, நான் அந்த வீட்டுக்கு பாரமாக இருக்கிறேன், என்னை துக்கத்தின் மகன் என்று சொல்லுகிறார்கள், என் நிமித்தம் இந்த வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையா, நான் பிறந்ததிலிருந்தே இந்த வீட்டில் ஆசீர்வாதம் இல்லையா, என் பிறப்பு இவர்களுக்கு சாபமாகி விட்டதான், என் பிறப்பு இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை இழக்க செய்து விட்டதான். உங்களை பார்த்து சொல்றாங்களா, நீ ஏன் பிறந்தாய், நீ பிறந்ததிலிருந்தே இந்த வீடு தரித்திரம் ஆயிற்று, நீ பிறந்ததிலிருந்து இந்த வீட்டில் வரக்கூடிய ஆசீர்வாதம்லாம் நின்று போச்சு, நீ ஒரு ராசி இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்றாங்களா உங்களை பார்த்து? நீங்க தான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதமான பிள்ளையா மாற போறீங்க. நீங்க தான் அந்த வீட்டிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற பிள்ளையாய் மாற போறீங்க. அது ஒருவேளை உங்க இருதயத்தை பாரப்படுத்தலாம். அப்படிப்பட்ட செய்திகள் உங்கள் இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். இந்த வீட்டுக்கு நான் ஆகாதவனா போயிட்டேனே, இந்த குடும்பத்துக்கு நான் ஆகாதவளா இருக்கிறேனே அப்படின்னு கலங்குறீங்களா? உங்க மூலமா தான் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்கள் அப்படித்தானே சொல்றீங்க. நாள் ஒன்று வரும் பாருங்கள், நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், ஒரு நாள் எல்லாரும் என்னை தேடத்தான் செய்வீர்கள், இது நடக்க போகிறது அப்படின்னு சொல்றீங்க அல்லவா? ஆண்டவர் அதெல்லாம் கேட்கிறாரு, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென். உன் வேண்டுதல்கள் நடக்கும். பிரியமான தேவ பிள்ளைகள், யாபேசின் ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் வீட்டில் என்ன தப்பா பேசுறாங்க, என் குடும்பம் என்னை தவறாய் பேசுகிறது, நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்ப்பார்களே. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாய் இருங்க. உங்க வேண்டுதலுக்கு பதில் வரும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார். இந்த நாளில் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை, தேவன் சீக்கிரமாய் தமது காரியத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவார். தாமதமாகி கொண்டிருக்கிறதா? நீண்ட நாட்கள் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? எத்தனையோ நாட்களை நான் எதிர்பார்த்து நடக்கலைன்னு சொல்றீங்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எது சீக்கிரமாய் நடக்கும் தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாய் நடக்கும். நீங்கள் விரும்பினது சீக்கிரமாய் நடக்கும். நீங்கள் வேண்டிக் கொண்டது சீக்கிரமாய் நடக்கும். எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். கவனிங்கள், விருப்பம் இருந்தால் வேண்டுதல் இருக்கும், வேண்டுதல் இருந்தால் எதிர்பார்ப்பு இருக்கும். நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளே இருக்காது. அதான் நான் சொல்லிட்டேனே, எப்போ நடக்குமோ நடக்கட்டும், எப்போ செய்வாரோ செய்யட்டும், எப்போ தருவாரோ தரட்டும், எப்போ செய்யணும்னு நினைக்கிறாரோ அப்போ செய்யட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது எதிர்பார்ப்பு இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கணும். யாருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் தெரியுமா? விசுவாசம் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை இருக்கிறவனுக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நடக்கிறது போல நடக்கட்டும் என்று விடமாட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்பார்ப்பு சீக்கிரமாய் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள்? தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன் எதிர்பார்ப்பு வீணாய் போகாது. எதிர்பார்ப்பு வீணாய் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் நன்மை செய்வார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். நிச்சயமாய் தேவன் ஒரு முடிவை தருவார். நிச்சயமாய் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதா? இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்க போகிறோம். தமது காரியம்
சீக்கிரமாய் பூமியிலே நிறைவேற்றி முடிப்பார். அவர் திட்டம் பண்ணியிருக்கிறார், அவர் தீர்மானித்திருக்கிறார். அதெல்லாம் நடக்க போகுது. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் சீக்கிரமாய் நடக்க போகுது. தேவ பிள்ளைகளே, எதுவும் எனக்கு நடக்கவில்லை, எதுவும் நடக்காது என்று அவிசுவாசத்தோடு நிற்க வேண்டாம். எதிர்பார்ப்போடு இந்த மாதம் எதிர்பாருங்க. இந்த மாதம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள இந்த காரியம் எனக்கு நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு நல்ல பதில் வரப்போகிறது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியத்துக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், இந்த காரியத்தெல்லாம் தேவ சமூகத்தில் நான் வைத்து ஜெபம் பண்ணிட்டேன். இனிமே எனக்கு வரப்போகிறது நல்ல பதில் தான், இனிமே எனக்கு வரப்போகிற நல்ல முடிவு தான். எனக்கு தெரியும் கர்த்தர் எனக்கு நல்ல முடிவை கொண்டு வருவார், கர்த்தர் எனக்கு நல்ல பதிலை ஆண்டவர் எனக்கு தருவார். எனக்கு தெரியும் என் நம்பிக்கை வீண் போகாது ஒரு நாளும் என்று இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நடக்கும் என்று விசுவாசம் இருக்கிறதா? என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இந்த நாளிலே நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நிரப்ப போகிறது. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாமா? சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிக்கலாமா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நான் சீக்கிரமாய் நான் காரியத்தை நிறைவேற்ற போகிறேன். ஆமேன், ஆமேன். எதை தெரியுமா? உன்னுடைய விருப்பத்தை, உன்னுடைய வேண்டுதல்களை, உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறேன். ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு நடக்க போகிறது. இணைந்து கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிடலாம், இல்லாவிட்டால் நீங்கள் தேவ சமூகத்தினுடைய கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். இப்பொழுதே ஜெபிக்க ஆரம்பிங்கள். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது, கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது, அவருடைய மகிமை உங்களை நிரப்புகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். கிருபையாய் இந்த மாதத்தை எங்களுக்கு தந்தீரே, கிருபையாய் இந்த நாட்களை எங்களுக்கு கொடுத்தீரே. காலங்கள் கடந்து போனாலும், நாட்கள் கடந்து போனாலும் கிருபை கடந்து போகவில்லை, அது என்றென்றைக்கும் எங்களோட இருக்கிறது அல்லவா? உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, தேவ மகிமை இறங்குவதாக, தேவ பிரசன்னம் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, காத்து கொண்டிருக்கிறார்களே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே, விரும்புகிறார்களே, ஜெபிக்கிறார்களே, சீக்கிரம் நடக்கட்டும். இந்த மாதம் முடிகிறதற்குள் அநேகருக்குள் அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நீண்ட நாட்களாய் காத்திருந்தது இனிமேல் நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ விரும்பினது வரும், நீ விரும்பினது வரும். அது உன்னை சந்தோஷப்படுத்தும், அது உன் இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும். கலங்கி கொண்டிருந்த காரியம், கலங்கி கொண்டிருந்த விஷயம் இனி உனக்கு கலக்கம் வராது. இனி உன் இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? உன் ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. உன் ஜெபத்தை தேவன், பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறார். பதில்கள் வருகிறது, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த மனிதனால் செய்ய முடியாதது ஆண்டவர் உங்களுக்காக செய்ய ஆயத்தப்படுகிறார். இந்த நபராலும் மாற்ற முடியாதது தேவன் மாற்ற விரும்புகிறார். நன்றி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை நடத்தும். இந்த வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு வருவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும் ஐயா. உம்முடைய பிள்ளைகளின் வேலைகளை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், இவர்கள் செய்கிற தொழிலை ஆசீர்வதியும், இவர்களுடைய வியாபாரத்தை ஆசீர்வதியும். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தூரத்தில் இருக்கிற அருமையான எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நன்றி. வேலை செய்கிற இடங்களில் உம்முடைய கிருபை இருப்பதாக, பொருளாதார ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ அது சீக்கிரமாய் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதிர்பாராத விதத்தில், எதிர்பாராத இடத்தில், எதிர்பாராத சூழ்நிலையிலே ஒரு அற்புதமான செயல்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். சில ஆசீர்வாதங்களை, சில மாற்றங்களை, ஆமேன், சில காரியத்தை ஆண்டவரே காத்து கொண்டே இருக்கிறார்கள். நடந்துரும் நடந்துரும், ஏதாயிலும் ஒன்று நடந்துரும்னு கேட்குறாங்களப்பா. அது நடக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. அதை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா.
புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த கல்வி ஆண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது உம்முடைய பிள்ளைகளோடு தேவ கரம் இருப்பதாக. படிக்க வேண்டிய ஞானம், புத்தி, அறிவை கொடுப்பீராக. விசேஷித்த கிருபையினால் பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆமென், ஆமென். எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரங்கள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தோடு இணைந்திருக்கிறவர்கள், சபையோடு இணைந்திருக்கிறவர்கள், ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள், ஊழியத்துக்காய் கொடுக்கிறவர்கள், ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பும். உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை கட்டி எழுப்பும். குறைகளை நிறைவாக்கும். நிறைவான ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.